கைஸ் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்கப்பா. நம்ம வந்து கரெக்டாக 12 மணிக்கு ஆன் பண்ணோம். 12 மணிக்கு ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக 12:27 வந்துச்சுங்க ஆர்டர். இந்த ரெஸ்டாரண்ட்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ டைமிங் வந்து வெயிட்டிங் டைம் 6 நிமிஷம் போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம்ப்பா. எத்தனை கிலோமீட்டர் ட்ராப்னு கேட்டிங்கன்னா 3 கிலோமீட்டர் ட்ராப்பு. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து 51 ரூபா போட்டிருக்காங்க. வந்து இந்த ட்ரிப்போட அமௌண்ட் வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து என்னாச்சுன்னா கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணாங்க. ப்ரோ ஆர்டர் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நான் ஹோட்டலில் கேட்டேன், பிரியாணி வந்து இப்போ தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, அதனால தான் லேட் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க போல். அப்புறம் தான் நான் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் பிக்கப் பண்ணிங்க. நமக்கு சீக்கிரம் கிடச்சிருச்சு போன உடனே. ஸோ இந்த ஆர்டர் பிக் ஆர்டருங்க, 2 பேர் பிக்கப் பண்ணுற மாதிரி, அதாவது 10 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி பக்கெட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த சைடிஷு கிரேவி எல்லாம் சேர்த்து அதுவே ஒரு பெரிய கவரில் வந்துருக்குங்க. ஸோ நம்ம இன்னொரு பார்ட்னர் வந்து அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டார். பக்கெட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோங்க. ஸோ கிட்டத்தட்ட கஸ்டமர்கிட்ட வந்தாச்சுங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை போய் அப்படியே டக்குன்னு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். தேங்க்யூ கைஸ். ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து என்ன தப்பு விட்டோம்னா, கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி வந்துட்டு இருக்கப்போ வந்து ஷார்ட் ரூட்டில் நான் கட் பண்ணி போயிட்டேன்னா, ஸோ அதில் வந்து அமௌண்ட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறப்போ வந்து 51 ரூபா கட்டுச்சு. நம்ம ஷார்ட் ரூட்டில் பண்ணனால அந்த சில 100 மீட்டர் 200 மீட்டர் கம்மியாயிரும்ல. ஸோ அதனால் வந்து 42 ரூபா தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு இப்போ என்றைக்குமே பண்ணாதீங்க, ஷார்ட் ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி போனீங்கன்னா அமௌண்ட்டை கண்டிப்பாக கட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கோங்க. கிலோமீட்டர் அவன் வந்து என்ன ரூட்டு போடுறானோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே போயிருங்க. ஓகேவா மக்களே? ஒரு வழியாக செகண்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சுங்க. நம்மளுக்கு வந்து இப்போ 3ஆவதாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஹைதராபாத் பிரியாணியில், எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் தான் ஆர்டர் வந்துருக்குங்க. இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 31 ரூபா தான். ஓகே மக்களே, நான் வந்து இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து நான் இந்த 12 to 3 முடிஞ்சோடனே 3 மணிக்கு மேலே அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, இப்போ கரெக்டாக வந்து மணி 3 ஆச்சுங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து 5 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 179 ரூபா தான் பார்த்துருக்கோம். சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க மக்களே. அது ஏன்னா ஆர்டர் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்லோவாக தாங்க இருக்குது. அது ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டேன் நான். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துச்சு ஆர்டர். நம்ம ஆன் பண்ணியே ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆர்டர் வந்துச்சா, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஆர்டர் வந்து அமௌண்ட்லாம் பல்காக ஒன்றும் வரலங்க. வெறும் 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ஆர்டர் தான் வந்துச்சா. அதனால தான் 5 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஆனால் அமௌண்ட் வந்து 179 தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மக்களே ஒரு ஆர்டர் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்க. அந்த கஸ்டமரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து அந்த ஆர்டரை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன். அதாவது அடுத்த பார்ட்னருக்கு மாற்றியாச்சு அந்த ஆர்டரை. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே ரெஸ்டாரண்ட்டில் தாங்க ஆர்டர் வந்துச்சு. அதையும் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதே ஆர்டரில் தான், அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துச்சு. ஸோ இந்த ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு ரீச் ஆகிட்டு கஸ்டமர் கால் பண்ணுறேன். நான் ஆர்டர் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ வந்து ஆர்டரு கொண்டு வந்து தரீங்க, நாங்கள் எப்படி வந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுங்க ஆர்டரை அப்படின்னு சொன்னாங்களா. சரி கேன்சல் பண்ணியாச்சு அந்த ஆர்டரை. சில ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் லேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த சண்டே, அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஹாலிடே, ஏதாச்சும் லீவ் டைம் அந்த மாதிரி வந்துச்சுட்டு வைங்களேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய ஆர்டர் வரும், ரொம்ப லேட் ஆகும். அந்த லீவ் டைத்தில் மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டா ஐயோ போச்சுரா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே மக்களே, நம்ம வந்து ஆர்டரை வந்து 2:30க்கெலாம் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ 2:30லேருந்து இப்போ கரெக்டாக மணி 3:40. இது வரைக்கும் நம்ம சும்மா தாங்க இருக்கோம். ஆர்டர் எதுவுமே இல்லை, வெட்டியாக உட்காந்து தான் இருக்கேன் நான். சரி அப்படியே வெட்டியாக இருக்கிறப்பயே வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் மக்களே. இதுக்கப்புறம் ஆர்டர் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுறேன். நம்ம வந்து அப்படியே ஆர்டர் வந்த பிறகு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் 4494 ஹாய் மக்களே, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த ஆர்டர் எப்போ வந்துச்சுன்னா 3:50க்கு வந்துச்சுங்க. நம்ம பேசிட்டு சரி அப்படியே கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மூவ் பண்ணேங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தான் ஆர்டர் வந்துச்சு. கரெக்டாக இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஸோ ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை போய் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு என் அடுத்த ஆர்டர் போடுறாங்களா நானே தெரியலைங்க, அது வேறு டவுட்டாக இருக்குது. ஓகே மக்களே, நான் போய் இந்த கஸ்டமர் கையில் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுறேங்க. தேங்க்யூ.
கைஸ் ஒரு வழியாக வந்து நம்மளுக்கு 3 மணிக்கு அப்புறம் வந்து ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து கரெக்டாக மணி 4:40. இப்போ வந்து நம்ம எத்தனாவது ஆர்டர் போய்கிட்டு இருக்கோன்னா 7வது ஆர்டர் போய்கிட்டு இருக்கோங்க. கேஎஃப்சியில் தான் போட்டிருக்காங்க. பிக்கப் பண்ண வந்துட்டு நான் வெயிட்டிங் டைம் வந்து 4 நிமிஷம் போட்டிருக்காங்க. இப்போ எங்கே போனாலும் வெயிட்டிங்கு, ஆர்டர் வராமலேயும் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி வந்து இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா கரெக்டாக 247. இந்த ஆர்டர் வந்து சின்ன ஆர்டர் தான், 20 ரூபா ஆர்டர். இந்த ஆர்டர் முடிச்சோன்னா 260 ரூபா. ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி 4 மணிக்கு மேலே நல்ல ஆர்டர் வரும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒரு ஆர்டர் கூட வரல, லேட்டாக தான் வருது. 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் வருதுங்க. 3:40க்கு நம்மளுக்கு வந்து 3:50க்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரை கொடுத்த பிறகு இப்போ கரெக்டாக 4:40. இப்போ தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அடுத்த ஆர்டர் 7வது ஆர்டர் இது. ஓகே மக்களே, நான் வந்து இந்த ஆர்டரை போய் கஸ்டமர்களை கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, இப்போ கரெக்டாக மணி வந்து 6:30 மணி ஆச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 424 ரூபா தான் பார்த்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருக்குது. நம்ம வந்து டிஎல் வேறு சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆர்டர் வரலனாலும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து லாகின் ஹவர்ஸை பேஸ் பண்ணி நைட்டுக்குள்ளே அமௌண்ட் வந்துடும், எப்படியாச்சும் ஒரு 1000க்கு மேலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து என்ன உதாரணம்னா, நம்ம வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்றது வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக கூட இந்த டே பண்ணிட்டு கூட இருக்கலாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 10 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். 10 ஆர்டரு 624 ரூபா தாங்க. வந்து 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் தான் வருது. இப்போ கூட ஒரு கேஎஃப்சியில் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன். அது கரெக்டாக வந்து நமக்கு எப்போ வந்துச்சுன்னா ஒரு 5:30 இருக்குங்க. 5:30 வந்துச்சு ஆர்டரு. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் லேட் பண்ணாங்களா, அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காசை எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5:58 ஆயிடுச்சுங்க. இப்போ கொடுத்து முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஆர்டர் கொடுத்து 3/4 மணி நேரம் ஆக போகுது. இப்போ என்ன கரெக்டாக ஆமாம் 3/4 மணி நேரம் ஆக போகுது இந்த ஆர்டர் கொடுத்து. இன்னும் ஆர்டர் வரலைங்க. ஸோ ஆர்டர் இல்லாட்டினா இப்படி தான் இருக்கும் போல். ஓகே மக்களே, நமக்கு இன்னும் 12 மணி வரைக்கும் டயம் இருக்குங்க. நம்ம வந்து இன்றைக்கி எப்பயும் போலவே 10 ஸ்லாட்டு 12 மணி நேரத்துக்கு போட்டிருக்கோம். இன்சென்டிவ் வந்து 10 ஸ்லாட்டுக்கு வந்து 25 ஆர்டர் முடித்தா 450 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. எப்படியாச்சும் நைட்டு 12 மணிக்குள்ளே 15 ஆர்டர் பார்த்துட்டோன்னு வைங்களேன், அந்த 450 ரூபா வந்துடும். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த ஆர்டரில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆர்டர் வந்த உடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேங்க, கண்டினியூ பண்ணுறேங்க. அண்ணா 7019 7019 ஓகேவா? தேங்க்யூண்ணா. மக்களே, வந்து இப்போது சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. நான் சப்வேயில் வந்து ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேங்க. வந்துட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, பஞ்சர் ஆயிடுச்சுங்க வண்டி. என்ன பஞ்சர் பார்க்குறதுக்கு வந்து எப்போயும் சரி ஒரு 300 250 to 300 ஆகும். ஸோ இந்த தடவை வந்து என்ன மயமோ தெரில, இந்த ஒரு கடையில் போய் விட்டேங்க. டோட்டலாக 400 ரூபா பில்லாக போட்டாங்க. நான் உங்களுக்கு கூட பேமெண்ட்டு போட்டதை நான் உங்களுக்கு இது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. பஞ்சர் ஆகி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சுங்க. கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க, சொன்னேன் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு மேடம் அப்படி சொன்னாங்க. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன வருத்தம்னா, நீங்கள் சம்பாரிச்ச ஃபுல்லாக பஞ்சர்லேயே போச்சுங்க. இந்த மாதிரி தான் என்றைக்காச்சும் ஒரு சூழ்நிலை வந்துடுது. நம்ம அதிகமாக சம்பாரித்தப்போ கூட வந்து இந்த மாதிரி வராதுங்க. நம்ம சம்பாரிச்சதே அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம சம்பாரிச்சது எல்லாமே இந்த மாதிரி போதே அப்படின்றப்ப கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஓகே மக்களே, நான் வந்து அப்படியே அடுத்த ஆர்டருக்காக போய் வெட்டியாக தாங்க உட்காந்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டுங்க ஆர்டரு. இதில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் ஆர்டரில் கன்டினியூ பண்ணுறேங்க. அடுத்த ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்தோடனே அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஹாய் மக்களே, கரெக்டாக இப்போ வந்து மணி 11 ஆச்சுங்க. இந்த 11 வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னா 1164 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் போயிட்டுருக்கேங்க. இது எவ்வளோனா 80 ரூபா அந்த ஆர்டருக்கு. ஸோ இந்த ஆர்டர் முடிச்சோன்னா நம்மளுக்கு
வந்து 1220 ரூபா வந்துருங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக 12 மணிக்கு வந்துடுறேங்க. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து கரெக்டாக 5.4 கிலோமீட்ரு. ஓகே மக்களே, வாங்க அப்படியே போய் கஸ்டமர் கீழே போய் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ. இப்போ அப்படியே கைஸ் ஒரு வழியாக அந்த ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. மணி கரெக்டாக 11:50 ஆயிடுச்சுங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கலாமா? பரவாயில்லைங்க, 86 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இந்த 86 சேர்த்து 251 ரூபாங்க டோட்டலாக. நம்ம ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமா? கையில் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பார்த்துக்கோங்க. 798 ஆர்டர் அமௌண்ட்டுங்க, ஆர்டர் ஏர்னிங்ஸு. இதில் சர்ஜ் பே 178. அதுக்கப்புறம் வந்து ஆஃபரு, அதாவது நம்ம 14 ஆர்டர் முடித்தா இன்சென்டிவ் வந்து எவ்வளோனா 275 ரூபா போட்டிருக்காங்க. இந்த 3 ப்ளஸ் பண்ணி தான் 1251ங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது வந்ததே பெரிய விஷயங்க. ரொம்ப நேரமாக, எவ்வளோ நேரம் தெரியுமா இன்றைக்கெலாம் நிற்க விட்டானுங்க, தகர விட்டானுங்க அப்படியே. ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. இந்த 12 நிமிஷத்தில் 2 ஆர்டர் பார்த்துடலாமான்னு கேட்டால் அவனுங்களா புண்ணியம் பண்ணி ஒரு மல்டி ஆர்டரை போட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஒரு ஆர்டர் தான் அப்படின்னு வச்சா அந்த ஒரு ஆர்டரை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹாய் மக்களே, இப்போ கரெக்டாக மணி வந்து 12 ஆச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 20 ஆர்டர் பார்த்துருக்கோம். 1290 ரூபா வந்திருக்குங்க. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போகிற பார்த்துக்கோங்க. ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 837. அதுக்கப்புறம் சர்ஜ் பே 178, ஆஃபர் ஒரு 275ங்க. அவ்வளோதான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த அமௌண்ட் வந்ததே பெரிய விஷயங்க. ஏன்னா ஆர்டரும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சா, அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலங்க. இடையில இந்த பைக்கு பஞ்சர் ஆகி அது ஒரு 400 ரூபா செலவாயிருச்சு. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 400 ரூபா போயிடுச்சுங்க. நம்ம சாப்பாடு வந்து வெறும் 50 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டோம். அந்த இது அப்போ 450. ஸோ 450 போக மிச்சம் 750 அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்துருக்குங்க நமக்கு இன்றைக்கி. இது வந்ததே பெரிய விஷயங்க. நான் ரொம்ப நேரமாக சும்மா தான் உட்காந்துருந்தேன். ஸோ அது இப்போ வந்து நம்ம பெட்ரோல் போடலை இன்றைக்கி. பெட்ரோல் போடாமல் டே 13 வச்சு அந்த பெட்ரோல் போட்டோமா, அந்த பெட்ரோல்லையே வச்சு இன்றைக்கி வரைக்கும் ஓட்டிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருந்துச்சு. வெறும் 80 கிலோமீட்டர் தாங்க மொத்தமாகவே ஓடி இருக்கு. ஏன்னா எல்லா ஆர்டருமே பக்கம் பக்கமாக போட்டாங்க. இன்றைக்கி இந்த 10 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் 2 ஆர்டர் 3 ஆர்டர் லாங்காக போடவும் தான் அமௌண்ட் ஏறி இருக்குது. இல்லாட்டினா அது கூட ஏறி இருக்காது மக்களே. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி வந்து டே 14 முடிஞ்சு. ஸோ வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. நம்ம உங்களுக்கு தேவையானதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஜொமேட்டோவில் வந்து சம்பாதிக்கிறதோ எப்படி, அந்த மாதிரி பைக்கு மெயின்டெனன்ஸு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து டே 15 சந்திப்போம். பாய்.